In this video, we are going to learn about process of MBO. Process means எந்தெந்த steps cross பண்றாங்க, stage 1, stage 2, what are the stages come across by the MBO, that is called as process of MBO. First one, defining organizational objectives. Initially means to start off. Organizational objectives are framed by the top level employees of an organization, then it moves downwards. The definition of organization objectives state why the business is started and exists. ஒரு ஆர்கனைசேஷனில் அப்ஜெக்டிவ்ஸை டாப் லெவல் எம்ப்ளாயீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டாப் லெவலில் இருந்து சூப்பர்வைசர் அண்ட் சபார்டினேட்ஸ்க்கு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மூவ் ஆகும். ஆர்கனைசேஷன் என்ன பர்பஸ்க்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மெத்தடில் ஃப்யூச்சரில் இதை ரன் பண்ணுவாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம், தென் ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த feasibility of achieving the long term objectives. Long term and short term objectives both are similar. First, short term goal set பண்ணி achieve பண்ண அப்புறமா short term goal ஓட long term goal connect பண்ணணும். Then only it will bring success to the organization. Next one, goal of each section. Objectives of each section, department or divisions are framed on the basis of overall objectives of the organization. ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆர் டிவிஷனுக்கான அப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. Period within which these objectives should be achieved is also fixed. Goals or objectives are expressed in a meaningful manner. எவ்வளோ நேரத்தில் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுன்றதை இங்கே ஸ்பெசிஃபையாக சொல்லணும். எது நம்ம அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அதை மட்டும்தான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணணும். Whichever is not possible to be attained, such thing should not be set as a goal. The thing which is possible of attaining into success, which is possible to execute, such thing alone has to set a goal. Next one, fixing key result areas. Key result areas are fixed on the basis of organizational objectives premises. Key result area are arranged on the priority basis. KRA indicate the strength of an organization. The example of KRA are profitability, marketing standing, innovation, etc. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துல நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குதோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ கீ ரிசல்ட் ஏரியா. மெனி டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியுதோ, இல்லை எந்த இடத்துல அதிகமான இன்னோவேஷன்ஸோ, எங்கே நிறைய சேஞ்சஸோ, இல்லை ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ்க்காக எந்த டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் கீ ரிசல்ட் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன், செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். The objectives of each subordinates or individuals are fixed. It is preferable to fix these objectives at lower level quantitative units. There should be a free and frank discussion between the superior and his subordinates. ஒவ்வொரு சபார்டினேட் ஆர் இண்டிவிஜுவலுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தேர் மஸ்ட் பி கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட். இட்ஸ் வெதர் யூ ஆர் ஏபிள் டு டூ ஆர் நாட். சுப்பீரியர் ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணிவிட்டு சபார்டினேட்னால அந்த ஒர்க்கை செய்ய முடியலன்னா அது சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் ஆகிடும். தட் இஸ் ஒய் தேர் இஸ் அ ஃப்ராங்க் டிஸ்கஷன் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ரிகார்டிங் த செட்டிங் ஆஃப் த objectives for a subordinate here. Subordinates are induced to set standards themselves by giving an opportunity. If subordinates are allowed to do so, they may set high standard and the chances of their accomplishment are higher. In this way, the objectives or targets of the subordinates are fixed. சுப்பீரியர் சபார்டினேட்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இந்த ஒர்க்கை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. சுப்பீரியர் ஒரு வேலையை கொடுத்துட்டு சபார்டினேட்னால அந்த செய்ய முடியலனா both of them will be the problem. So the opportunity should given for this subordinate to decide whether they are capable of doing the work or not. அப்படி ஒரு சான்ஸ் சபார்டினேட்க்கு கொடுக்கறனால no wrong goals can be set up on any subordinate. Each and every subordinateஸும் அவங்கனால இந்த ஒர்க்கை செய்ய முடியும், இதை செய்ய முடியாதுன்னு சொல்றனால எந்த ஒரு ஒர்க்கும் லேட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆகாது. So the work will be accomplished on the correct time because already they have been a discussion between the superior and subordinate regarding the setting of the target. In this way, the objectives or targets of the subordinates are fixed here. Next one, matching resource with objectives. The objectives are framed on the basis of availability of resource. If certain resources are not adequately available, the objectives of an organization are
changes accordingly, so there is a need for matching resource with objectives. Next, the available resource should be properly allocated and utilized. Resources are nothing but available material with the organization. That is not only a material, men, machine, capital. The thing whatever is needed to run the business is called as resource. Higher level of business பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கப்போ பட் கேபிட்டல் அமௌண்ட் 5 lakhs தான் இருக்கு. இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ எ பிக் பிஸ்னஸ் வித் 5 lakh கேபிட்டல். ஸோ அவைலபிளாக இருக்க ரிசோர்ஸை பேஸ் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணணும். யுவர் ரிசோர்ஸஸ் மஸ்ட் மேட்ச் வித் த அப்ஜெக்டிவ்ஸ். இட்ஸ் certain resources are not adequately available. டெக்னிக்கல் பர்சனல் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் போதுமான அளவு இல்லைன்றப்போ தட்ஸ் லீட்ஸ் டு லேக் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். அதனால ரிசோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணணும். அவைலபிள் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பர் அலோகேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும். Next one, periodical review meeting. The superior and subordinate should hold a meeting periodically in which they discuss the progress in the accomplishment of objectives. The fixed standards may be changes in the light of progress, but the basics condition do not change. The periodical review meeting is held during the period set for achieving the objectives. Review meeting is nothing but frequently meeting is regarding the concerned development between the labor, employees, top level management, etc. It is called as periodical review meeting. சுப்பீரியர் சபார்டினேட்குள்ளே பீரியாடிக்கல் மீட்டிங் இருக்கணும். அந்த மீட்டிங்கில் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றுவதில் இருக்க முன்னேற்றம் ப்ராக்ரஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி மீட்டிங் ரிவ்யூ வைக்கிறப்போ எனி சேஞ்சஸ் ஆர் எனி திங் வாண்ட் டு பி ஆல்டர் த சுப்பீரியர் கேன் மேக் த ஆல்ட்ரேஷன். ஏதாவது மிஸ்டேக் இருந்து அதை லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அடிக்கடி வைக்கிற மீட்டிங் மூலியமாக இஃப் தேர் இஸ் எனி சேஞ்சஸ் ஆர் ஆல்ட்ரேஷன் ஸ்லைட் ஆல்ட்ரேஷனாக பண்ணிக்கலாம். நம்ம வச்ச கோலை நோக்கி தான் நம்மளோட கன்சர்ன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் frequently we are having a review meeting between the superior and subordinate. That is called as periodical review meeting. Next one, appraisal of activities. At the end of the fixed period for achieving the objectives, there should be a discussion between the superior and the subordinate. The discussion is related with subordinates' performance against the specific standards. The superior should take correct action. Appraisal means giving appreciation by rewards or promotion is called as appraisal of activities. Once the target has been achieved, objectives எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேபரை அப்ரிஷியேட் பண்ணணும். The appreciation work is called as appraisal of activities. There must be a discussion between the superior and the subordinate regarding the appreciation. Subordinate-ஓட ஹெல்ப் இல்லாமல் ஒரு superior-னால ஆர்கனைசேஷன் சக்ஸஸை என்ஜாய் பண்ணவே முடியாது. So that subordinate has to be rewarded. சரியான விதத்தில் அவங்கள ரிவார்ட் பண்ணணும். சரியான ரிவார்டுக்கு பேர் தான் appraisal of activities. Next one, the superior should identify the reason for failure of achieving objectives. The problem faced by the subordinate should be identified and steps should be taken to tackle such problems. Success ஆயிடுச்சுனா appraisal party rewardsலாம் கொடுக்கணும். Suppose if it is not achievable, they must analyze why this failure has occurred. The subordinate and the superior must sit and talk the reason for the drawback. And what are the problem our subordinate face in his working place has to be identified and it has to be removed from the place. Next one, reappraisal of objectives. An organization is a part of the dynamic world. There are a lot of changes within short period. The survival and growth of the modern business organization largely depends upon putting up with the changing condition. So the top management executive review the organization objective to frame the objectives according to the changing situation. We should not be always stick over the same situation. லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள நடுவில் பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துடும். பிஸ்னஸ் மெத்தடாலஜிஸ் கஸ்டமர்ஸோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாற மாற ஆர்கனைசேஷனில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆல்சோ மஸ்ட் கெட் மோடிஃபைட். We should not stick over to the same objectives because businessக்கு customers ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸோட ஐடியாலஜியே மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக we have to change our working system. That is called as reappraisal of objectives. Thank you.